ஆசீர்வதிச்சு நம்மளோடு இடைப்படுவாராங்க. கர்த்தர் நம்மளோடு பேசுவாராங்க. ஆமென். நீதிமொழிகள் 25 அதிகாரம் 27வது வசனம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தேனை மிகுதியாய் உண்பது தற்புகளை நாடுவதும் புகழல்ல. தற்புகளை நாடுவதும் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் ஓடி இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். கர்த்தர் பேசுவாராங்க. இப்போ தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தேனை தான் இருக்கு. தேனை காஸ்ட்லியான ஒரு பொருள். சரியா? தேனை ரொம்ப காஸ்ட்லியா. தேனை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? மருந்துக்கு இல்லை 1 லிட்டர் தேன் இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு பாட்டில் 1 லிட்டர் தேன் இருக்கு. காஃபி மாதிரி ஒரு டம்ளர் ஊற்றி குடிக்க முடியுமா? ஒரு மருந்து கசப்பு போட்டால் கொஞ்சம் 1 ஸ்பூனு கொடுப்பாங்க. அதான் தேனோட மகிமை. அளவாக சாப்பிடுறது தான். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தேன் 1 லிட்டர் தேன் இருந்தாலும் ஒரு கடைன்னு 1/2 லிட்டர் வாய்க்குள்ள விட முடியாது. சரியா? அப்போ தேனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. தேனுக்குன்னு அளவா 1 ஸ்பூன். சரியா? அதான் மதிப்பு. தேனுக்கு மதிப்பு தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா அது அவளுக்கு கேடாயிரும். சரியா? அதே மாதிரி தற்புகளை நாடுவது புகழ் அல்ல. இப்போ நான் தான் இருக்கேன். வேணி நல்லா என்னை பற்றியே நான் புகழ்ந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கேட்குறவங்களுக்கு புளிச்சு போயிடும். எப்பா பாரு தனியை பற்றி பேசிகிட்டு இருந்தா, தனியை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. நான் என்னை பற்றியே நான் பேசக்கூடாது. சரியா? நான் உடனே பேசுகிறேன். இன்னைக்கு வர கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். அது தேவனை நான் புகழ்ந்து பேசுகிறேன். தேவனை கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறதே நல்லது. நான் கர்த்தரை குறிச்சே மேன்மை பாராட்டுவேன். அப்போ நான் என்ன மட்டும் வாழ வச்ச தேவனை நான் மேன்மைப்படுத்துவேன். சரியா? அப்போ என்னை பற்றியே நான் பேசியிருந்து எனக்கு மதிப்பை நம்ம இழக்கக்கூடாது. என்னை பற்றியே பெருமையாக பேசி வேணி இவ்வளோ பேசுதா பாரு, அப்பா பாரு பெருமை பேசுதா அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவாங்க. அப்போ தேனை அதிகமாக சாப்பிட்டா தேனோட மதிப்பு போயிடும். தேனுக்கு மதிப்பு போகாது, அவன் உடம்பு கெட்டு போயிடும். சரியா? அப்போ தேனை அதிகமாக உண்ணக்கூடாது. சரி. 2வது தற்புகளை நாடுவது புகழ் அல்ல. என்னை பற்றிய தன்னை பற்றியே புகழ்ந்து பேசுறது ஒரு மனுஷனுக்கு கேடு உண்டாக்கும். சரியா? நான் நல்லா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருப்பேன், எனக்கு என்ன போற அப்படி சொல்லவே கூடாது. சரியா? சொல்லக்கூடாது. அப்போ நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, இம்படி என் தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவது நல்லது. அது நம்மளுக்கு இதயத்துக்கு ஆரோக்கியமானது. தன் ஆவியை அடக்காத மனுஷன். இப்போ மனுஷனுக்கு இருக்கிற ஆவியை அடக்க பழகணும். சரியா? ஆவி இல்லாத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். சரியா? அப்படி இருக்கக்கூடாது. தான் ஆவிய எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். சும்மா காடு இருக்குன்னு தெருவா அலைய முடியுமா? கடைக்கு போகணும், கடைக்கு தான் போகணும். ஒரு ஊருக்கு போகிறோம்னா ஊருக்கு தான் போகணும். சும்மா காடு இருக்கு நல்ல பலன் இருக்குன்னு அலைய முடியாது. சரியா? அப்போ ஆவியை அடக்க பழகணும். சரியா? அப்போ ஆவி அடக்காம தான் இஷ்டத்துக்கு அவன் நடந்து தெரிஞ்சுட்டு இருந்தா அவனுக்கு உடம்பு ஹெல்த்து வீணாக போகும். 2வது மதில் இருந்த பாலான பட்டணமாக போடி இருக்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் அவளை தன்னையே அவளுக்கு அடக்க தெரியாது, தாவியவே அடக்க தெரியாது, அவள் லூஸ் மாதிரி எப்போவுமே பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கே அவள் இகழ்தான். சரியா? இதான் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. கர்த்தர் புத்திமதி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். தேனை மிகுதியாய் நல்லதல்ல. தற்புகளை நாடுவதும் நல்லதல்ல. தற்புகளையும் நம்மளை பற்றியே பெருமை கர்த்தரை ஆசீர்வதிக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கர்த்தருக்கு மேன்மை அப்பா பேசலாம். கர்த்தரே இல்லாமல் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கண் வச்சு எல்லாம் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க உலகத்தில் உள்ளவங்க. அதனால சொல்லக்கூடாது. சரியா?
அப்போ தன் ஆவி அடக்காத மனுஷன். எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும், யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட தான் பேசணும். எல்லாத்தையும் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது, கால் இருக்குன்னு எங்கேயும் நம்ம நடக்கக்கூடாது. சரியா? சும்மா தேவையில்லாத இடங்களில் போய் நிற்கக்கூடாது. சரியா? தான் ஆவியை அடக்க பழகணும். ஒரு பொண்ணாக என்ன செய்யணும்னா வீட்டு வேலையை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், வீட்டில் சோறு போடணும், சாப்பிடணும். இதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. அதை விட்டுட்டு ரோட அலையிறது, ஊர் கதை பூரா பேசுறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடத்துல பாலான பட்டணம் போல இருக்கிறான். அதையா பாலான பட்டணம் போல ஏன் இருக்கணும்? நம்மளுக்கு ஆண்டவர் ஆவியை கொடுத்துருக்குன்னா அதை அடக்க கர்த்தர் பழக்கி. அப்போ தேவன் நம்மளை என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். தேவன் நம்மளை ஆளுகை செஞ்சால் நம்ம ஆவி கண்ட்ரோல் இல்லாமல் போகாது. சரியா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார். சரியா? விவேகத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இவ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ முதல்ல புகழப்படுவா, ரெண்டாவது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறாள். அவள் தேவையில்லாத காரியங்களை சிக்க மாட்டான். சரியா? அவன் முதல்ல தேவனுக்குள்ள தன்னை சீர்படுத்துகிறார், தேவனுக்குள்ள தன்னை ஒப்புவிக்கிறார். அதனால கர்த்தர் அவர் தேவைகள் எல்லாத்தையும் ஏகவாகிறார் இருந்து எல்லா தேவையும் சேர்த்து தேசத்தில் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். சரியா? இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை நம்மளோட பேசியிருக்கிறார். சரியா? அதனால கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். சரியா? கர்த்தருக்கு பயந்த ஸ்திரியா நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த ஸ்திரியா இருக்கணும். ஸ்திரீ அப்படின்னா பொண்ணு. கர்த்தருக்கு பயந்த ஒரு பொண்ணா இருக்கணும். சரியா? கர்த்தர் தாமே இந்த செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவான்னு சொன்ன வசனத்துக்கு என்ன ஒப்புவிக்கிறேன். அப்புறம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பாக்கியவாள். சரியா? கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளணும். கற்பனை முதல்ல முக்கியம். புத்தியுள்ள ஸ்திரீனா தன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவா. கற்பனை அப்படின்னு என்னன்னு கேட்டா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அப்புறம் முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் ஆவியோடு தேடணும். அப்புறம் உன்னிடத்துல அன்புகிறது போல பிற இடத்துல அன்பு போறோம். இது ராஜரீக கட்டளை. இந்த ராஜரீக கட்டளை நிறைவேற்றினா நீங்கள் பிழைப்பீர்கள். அவ கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ தான் இந்த மாதிரி கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுவா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவார். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வீட்டை கட்டுறான். இப்போ வீடு கட்டப்படணும்னா ஒருத்தி கர்த்தருக்குள்ள கரெக்டாக இருக்கணும், அவருடைய கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். சரியா? இந்த புத்திய கர்த்தர் நம்மளுக்கு இந்த ஜெப வேளையில கற்றுக் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடாப்படி நன்றியை தெரிவிக்கிறார். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நம்ம பெருகப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.